Hi guys, welcome to iLearn. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 2.23 question in solutions chapter. என்ன சொல்றாங்க? Suggest most important type of intermolecular attractive interactions in the following. இந்த பேர்ல இருக்கிற intermolecular attractions என்னலாம் அப்படின்னு கேக்குறாங்க. Attractive forces என்னன்னு கேக்குறாங்க. ஓகே. ஸோ பேசிக்கா உங்களுக்கு சில டைப் ஆஃப் ஃபோர்ஸஸ் தெரிஞ்சிருக்கணும். என்ன மாதிரினா லண்டன் டிஸ்பர்ஷன் ஃபோர்ஸ், டைபோல் டைபோல் இன்ட்ராக்ஷன், அயான்ஸ் டைபோல் இன்ட்ராக்ஷன்ஸ், அந்த மாதிரி ஹைட்ரஜன் பாண்டிங், தீஸ் ஆர் சம் ஃபோர்ஸஸ் இன்வால்வ். அதுல எது அப்படின்றதான் கேட்கறாங்க. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன சொல்லியிருக்காங்க? ஹெக்சேன், என் ஹெக்சேன் அண்ட் ஆக்டேன். ஹெக்சேன் ஆனது 6 கார்பன் இருக்கிற ஹைட்ரஜன் ஸ்ட்ரக்சர் அதாவது இருக்கிறது. என் ஆக்டேன்னா 8 கார்பன் இருக்குது. ஸோ CnH2n+2 இதுதான் ஜெனரல் ஃபார்முலான்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். 6 கார்பன் இருக்கிறதுக்கு 6 போட போறீங்க. C6H14 கரெக்டா? C6H14 இது வந்து ஸ்ட்ரக்சர். ஹெக்சேன். ஆக்டேன்னா 8 போட்டீங்கன்னா என்னது? C8H 8 16 17 18 இப்படி வரும். இது ரெண்டுக்குள்ள என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா வெறும் கார்பன் ஹைட்ரஜன் மட்டும்தான் அந்த பாண்டிங்லேயே இருக்கு. அதுவும் பாத்தீங்கன்னா இட் இஸ் கார்பன் சுத்தி ஹைட்ரஜன் வந்து ஈவனா இருக்கும். ஆக்சுவலா வந்து எதுவும் வந்து என்ன சொல்றது அயான்ஸா ஃபார்ம் ஆகாது. ரெண்டுமே ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா சிமிலர் சைஸ்ல தான் இருக்கு. ஸோ இட் இஸ் கால்ட் ஆஸ், இதுக்குள்ள இருக்கிறது என்னன்னா வெறும் வாண்டர் வால்ஸ் ஃபோர்ஸ், அது மட்டும் தான் இதுக்குள்ள இருக்குது. ஸோ லண்டன் டிஸ்பர்ஷன் ஃபோர்ஸ்னு சொல்லுவோம். இதுக்குள்ள இருக்கிறது வந்து லண்டன் டிஸ்பர்ஷன் ஃபோர்ஸ். எதனாலனா போத் நான் போலார்ஸ், இது எல்லாமே நான் போலார். ரொம்ப சிறுசு ரொம்ப பெருசு அந்த மாதிரி இருக்காது ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா கார்பன் சுத்தி யூனிஃபார்மா இருக்கும், அது மாதிரி இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும். ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் லண்டன் டிஸ்பர்ஷன். ரீசன் வந்து தே ஆர் நான் போலார். இது I2 அயோடினுக்கும் CCl4. ஸோ அயோடினா CCl4 எல்லாம் பாத்தீங்கன்னா பீரியட் டேபிள்ல ரைட் சைட்ல இருக்கும் பாத்தீங்களா? அதுவும் பாத்தீங்கன்னா I2 இருக்கும். ஒரே சைஸ், 2 அயோடின், அப்போ ஒரே சைஸ் தானே, அப்ப நான் போலார். போலார்னா ஒன்னு சிறுசு ஒன்னு பெருசு அந்த மாதிரி இருந்தா போலார். ஸோ இதுவும் நான் போலார், இதுவும் நான் போலார். அப்படி இருந்துச்சு நான் போலார்னாலே அகைன் யூ வில் கோ வித் லண்டன் டிஸ்பர்ஷன் ஃபோர்ஸ். லண்டன் dispersion force because they are non-polar. Non-polarனாலே London dispersion force. NaClO4 and water. வாட்டர்னு பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கணும் நமக்கு. H2O ஆக்சிஜன் இப்படி, 2 ஹைட்ரஜன் இப்படி இப்படி வரும். வாட்டர் இஸ் அ போலார். நல்லா தெரியும், வாட்டர் இஸ் போலார். ஏன்னா ஆக்சிஜன் பெருசு, ஹைட்ரஜன் ரொம்ப சிறுசு. ஸோ இட் இஸ் போலார் அண்ட் தே ஃபார்ம் அயான்ஸ். ஸோ இதுக்கெல்லாம் இருக்கிற இன்ட்ராக்ஷன்னா இதுவும் பாருங்க NaCl they form ions. ஸோ இதுக்கு பேரு அயான் டைபோல் இன்டராக்ஷன். அயான் டைபோல் இன்டராக்ஷன். ஏன்னா NaCl அங்க O4 இன் வாட்டர்ல என்ன ஆகும்னா Na+ClO4- ஃபார்ம் ஆகும், அயான்ஸா ஃபார்ம் ஆகும். ஓகே. இந்த அயான்ஸ் போய் இது ஃபார்ம், அயான்ஸ் ஃபார்ம் ஆகுது, இது போய் போலார் வாட்டர் கூட ரியாக்ட் பண்ணுது. அதனால அயான் டைபோல் இன்டராக்ஷன். ஓகே. அடுத்து மெத்தனால் அசிட்டோன். இந்த அசிட்டோனோட இதெல்லாம் போட்டிருக்கேன் பாருங்க, அசிட்டோன் மெத்தனால். இது ரெண்டும் பாத்தீங்கன்னா மெத்தனால் ஆல்கஹால் OH இருக்கும். ஸோ அதுலயும் ஆக்சுவலா OH டைபோல், ஆக்சிஜன் ஹைட்ரஜன் வரப்போ இட் ஃபார்ம்ஸ் அ டைபோல். ஸோ இதுவும் டைபோல், அசிட்டோனும் டைபோல். இங்க பாருங்க, இட் ஃபார்ம்ஸ் அ டைபோல், ஒன்னு பிளஸ் ஒரு மைனஸ். ஸோ இட் ஃபார்ம்ஸ் அ டைபோல் டைபோல் இன்டராக்ஷன். டைபோல் டைபோல் இன்டராக்ஷன். இதுவும் பாருங்க CH3CN, C3H6O அசிட்டோன். அசிட்டோன் ஆல்ரெடி சொல்லிட்டோமே டைபோல் டைபோல்னு, அதேதான் இங்க. இதுவும் அதுவுமே பாத்தீங்கன்னா இட் ஃபார்ம்ஸ் அகேன், இதுவும் அயான்ஸ் ஃபார்ம் ஆகும், இதுவும் இது ஃபார்ம், சாரி இதுவும் போலார். ஸோ தே ஃபார்ம் அஸ் போத் ஆர் போலார், அதனால தே ஃபார்ம் டைபோல் டைபோல் இன்டராக்ஷன். டைபோல் டைபோல் இன்டராக்ஷன். ஸோ இது மட்டுமே ஆக்சுவலா ஒரு செப்பரேட் சாப்டர். லண்டன் டிஸ்பர்ஷன் ஃபோர்ஸ் என்ன டைப் ஆஃப் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறது, ஹைட்ரஜன் பாண்டிங்கா, டைபோல் டைபோல் இன்டராக்ஷன்ன்றது இட்ஸ் a செப்பரேட் சாப்டர். அது சிம்பிளா ஒரே ஒரு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. இதை பத்தி டீட்டெயிலா வேணும்னா கமெண்ட்ல போடுங்க. I will do a separate video on identifying what kind of force. I'll put a video. Okay, that's it. We'll meet in next video. Thank you guys.